நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி மகிமையுள்ள தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டாம், அங்குமிங்கும் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கலாம். 5வது மாதத்தின் முதலாம் ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வரும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுகிற நேரம் இது. அவரை ஸ்தோத்திரிக்கிற நேரம் இது. அவரை மகிமைப்படுத்துகிற நேரம் இது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். இன்க்ளூடிங் தி சில்ட்ரன், you should praise and thank the Lord. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். Thank you Lord என்று சொல்லுவோம். Thank you Jesus என்று சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஊளையான குழியிலிருந்து சேற்றிலிருந்து நீர் எங்களை தூக்கி எடுத்தீர். ஆண்டவரே எங்களை நீர் ரட்சித்தீர். ஆண்டவரே ரட்சித்தீர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நீ எங்களை மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் மூலம் நாங்கள் பெற்று அனுபவிக்கிற சந்தோஷத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நம்பிக்கைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை தந்திருக்கிற சுக பல ஜீவனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் தந்து வருகிற பாதுகாப்புக்காய் நன்றி. எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற நல் உறவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக அந்நிய தேசத்தில் எங்கள் ஆண்டவர் தந்திருக்கிற, எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். அந்நிய தேசத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல சபைக்காக, ஜீவனுள்ள சபைக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற அன்பின் ஐக்கியத்திற்காக நாம் நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் இந்த வளைகுடா நாட்டிலே நமக்கு திறந்து கொடுத்திருக்கிற இந்த திறந்த வாசலுக்காக நாம் நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக, பாதுகாப்பவராக, வழி நடத்துபவராக, ஆலோசகராக நீர் இருந்து வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளெல்லாம் சொல்லலாம்ப்பா, இந்த வருடமெல்லாம் சொல்லலாம். ஆண்டவரே உடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லலாம். ஆண்டவரே நாங்கள் ஏமாற்றுறோம். ஆண்டவரே நாங்கள் ஏமாற்றுறோம். பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா ஒரு கணம் நம்மை தாழ்த்துவோம். அவரை துதிக்கும் முன்பாய், ஆராதிக்கும் முன்பாய், அவருடைய திவ்ய வார்த்தைகளை கேட்கும் முன்பாய், அவருடைய பரிசுத்த பந்தியிலே தகுதியாய் பங்கு பெறும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். நம்ம எல்லாரும் ஏதோ ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒரு ஃபார்மாலிட்டியா அது அமைந்திடப்பட வேண்டாம். உண்மையாய் சொல்லுவோம். ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான நாளா இருக்கட்டும். இந்த நாள் உம்முடைய தொடுதலை நாங்கள் பிரத்யட்சமாய் உணர வேண்டும். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் பிரத்யட்சமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பந்தியிலே தகுதியா நாங்கள் பங்கு பெறணும். ஆண்டவரே வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல்
மாண்டு மடியட்டுமே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது இரக்கம் பெறுகிற நேரம், இரக்கம் பெறுகிற நேரம். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. மீண்டும் வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. வேண்டாத பலவீனங்கள் உண்மையா எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சிஸ்டர் கிளீட்டஸ் அவர்கள், சிஸ்டர் கிளீட்டஸ், தேவன் நம்மை இந்த ஆராதனைக்கு தகுதிப்படுத்தும்படியாக ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஒவ்வொரு பகுதியிலும் தேவ நாம மகிமைப்படும்படியாக குறிப்பாக நம்முடைய மகனை கொண்டு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசும். அவருடைய பரிசுத்த பந்தியிலே நாம் தகுதியாய் பங்கு வரும்படியாக சிஸ்டர் நம்ம ஜெபத்தில் நடத்தும் போது நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் குடும்பமாய் சபையாக தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கத்தக்க கர்த்தர் பாராட்டிய தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பாராட்டிய சொல்லி முடியாத நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு முதல் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை தகப்பனே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளத்தக்கதாய் கர்த்தரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவர்கள் களிகூறுங்கள் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தாவே, பயத்துடனும் நடுக்கத்துடனும் எங்களுடைய தேவாதி தேவனை துதிக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. அப்பா, உமக்கு ஒரு விசை கூட தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வருகிறவர்களை கர்த்தர் சீக்கிரமாய் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, வேண்டா பாரங்களோடு துக்கங்களோடு தகப்பனே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர்
இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நீர் அருளி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை தகப்பனே தகப்பனே உம்மை தொழுது கொள்ள தகப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பண்ணுங்கப்பா. நடத்துகிற மகனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அதுபோல தகப்பனே எங்களுக்கு மன்னா தருகிற கர்த்தாவே தாசனே கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தந்த ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தோட நாங்கள் அதை கேட்கத்தக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வஸ்திர தொங்கலால் உம்முடைய மகிமையால் எங்களுடைய ஆலயம் நிறைந்திருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவரை கண்டுகொள்ளத்தக்கதா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க தகப்பனே. உம்மை தகப்பனே நாங்கள் ராஜா தகப்பனே உண்மையாய் வேண்டிக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே நாங்கள் கேட்டோம் வந்தோம் என்று இல்லாமல் தகப்பனே உணர்வடைந்து எங்களுடைய தகப்பனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய் கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய பலத்த கரத்திற்குள் தாழ்த்தி தருகிறேன். பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படியா நாம் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த 5வது மாதத்தின் முதலாம் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வர அவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் வல்லவர், சர்வ வல்லவர், சர்வத்தை படைத்தவர், சர்வ லோகாதிபா. அவரை வாழ்த்தி வணங்கி நமஸ்காரம் என்று பாடி நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். நமஸ்காரம். ஜெகதே ஜெகதே நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரை தோற்க தருவீரில் மாற்றோம் நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரை தோற்க தருவீரில் மாற்றோம் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமச குருவே நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். தொழிலோரே நமஸ்காரம். பூமியிலோரே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணா சமூகம் நித்ய பிரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணா சமூகம் நித்ய பிரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தாரைகளில் உயிர்வா சகலம் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தாரைகளில் உயிர்வா சகலம் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமச குருவே நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தாரைகளில் உயிர்வா சகலம் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தாரைகளில் உயிர்வா சகலம் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்ல ஆண்டவர், சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்தார். ஆமென். ரட்சித்தார். தம்முடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றினார். இந்த நாள் வரை நம்மை அதிசயமாய் நம்ம நடத்தி வருகிறார். என்ன காரணம்?
இதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு பதில், அவருடைய தயவு, அவருடைய கிருபை. ஆமென். பாடல் வரி சொல்லுகிறது, இத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் உயிரின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. உயிரின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. நின்றுதிரமதினால் திறந்த நின் ஜீவப்புது வழியா. நின்றுதிரமதினால் திறந்த நின் ஜீவப்புது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதரவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதரவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இத்தனை மகத்துவமுள்ள பதவி ஏழைகள் என்று மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரிஜினல் வெர்ஷன், புழுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருக்கு, ஆண்டவரே இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஆண்டவரே எத்தனை ஆச்சரியம். மீண்டும் ஒரு முறை எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை கொடுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு
உள்ளம் இயேசு